என்னதான் தமிழர்கள் பண்டை காலத்தில் இதை பயன்படுத்தி இருந்தாலுமே, ஆயுர்வேதத்தில் இதை பற்றி குறிப்புகள் இருந்தாலுமே, ஆஸ்டெக் அப்படின்ற ஒரு பழங்குடி இனத்தவர்கள் இதை பயன்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சதுக்கப்புறம் அவர்களுடைய உடல் எனர்ஜிக்காகவும் பல உடல் உபாதைகள்லேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நீண்ட ஆயுள் வாழ்வதற்காகவும் அவங்க இதை பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைச்சதுக்கப்புறம் உலகம் மொத்தமுள்ள ஆய்வாளர்கள் இந்த உணவுப் பொருளின் மேலே தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி என்ன இருக்குது, இந்த ஆய்வுகள் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணவுப் பொருளில் என்னென்ன விஷயங்கள் உடம்புக்கு தேவையான நல்லதை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு மிருகங்கள் கிட்ட, எலி, குரங்கு இது மாதிரியான மிருகங்கள் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் நல்ல விளைவுகள் தெரிஞ்சதுன்னா அதை சின்ன சின்ன மனித குரூப்பில் டெஸ்ட் பண்ணி அதில் நல்ல விளைவுகள் கிடைச்சதுன்னா தான் அதை மாத்திரைகளாகவோ மருந்துகளாகவோ இல்லை உணவுப் பொருளை சாப்பிடுவதற்காகவோ பரிந்துரைப்பார்கள். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட உணவுப் பொருளில் மிக மிக முக்கியமான பொருளாக இந்த உணவுப் பொருள் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள அந்த பலன்கள் அப்படியே 80% மேலே மிருகங்கள் கிட்ட பலனை கொடுத்தது. அதே 80% மேலே மனிதர்கள்கிட்டையும் அது பலனை கொடுத்தது. இந்த அறிவு அந்த காலத்திலே உலகம் பூரா இருந்த அந்த பழங்குடி இனத்தவர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இதில் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்பெஷல் அம்சங்கள் அவங்க கண்டுபிடிக்கும் போது நாசா திரும்பி பார்க்குது. அப்படி என்ன விஷயம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ள பொதுவாகவே உடம்புக்கு தேவையானது என்னென்னவோ அத்தனையும் இருக்குங்க. இப்போ அது பிடிக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கும் போது ஒரு சில லிஸ்ட்டு கொடுத்தாங்க. பல பேர் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்தால் நன்மை கிடைக்கும்னு பார்த்தா வேறு நன்மைகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்து அதோட ஃபீட்பேக் கிடைக்க ஆய்வுகள் அதிகமாகிட்டே போகுது. தோண்ட பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறத ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு உடலுக்கு தேவையானது என்னென்னவோ புரோட்டீன்ஸ் அதிகமாக புரதச்சத்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், B2 விட்டமின்ஸ் சொல்கிறதுலேருந்து, அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறதுலேருந்து, நியூரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, என்சைம்ஸ் சொல்கிறதுலேருந்து, அப்புறம் இதனோட ப்ராப்பர்ட்டிஸில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லி இருக்கிற அத்தனையுமே இதுக்குள்ளே இருக்குது. உடலுக்கு என்னென்ன எனர்ஜி தேவையோ, என்னென்ன சத்துக்கள் தேவையோ, அது குறைந்த அளவிலோ அதிக அளவிலோ ஒட்டு மொத்தமாக இந்த உணவுப் பொருளில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் மீறி இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள சயனோ பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சயனோ பாக்டீரியானா என்னன்னு கேட்குறீங்களா? அதுக்கு பூமி உருவான வரலாறை கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணுங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பூமி உருவாகி அதில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால் ஃபஸ்ட்டு தோன்றின உயிரினம் இந்த சயனோ பாக்டீரியா. இது கடலில் உருவாச்சு. இது ஏன் உருவாக்கப்பட்டது பூமியாலன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பல மில்லியன் வருஷங்கள் அங்கே பூமியில் ஒன்றுமே இல்லாமல், ஒரு உயிரினம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. இந்த சயனோ பாக்டீரியா உருவாகி என்ன பண்ணுச்சுன்னா, சூரியனுடைய வெப்பத்திலேருந்து பலவிதமான எனர்ஜிகளை உருவாக்க ஆரம்பிச்சுது. அதை விட மிக மிக முக்கியமாக அதோட வேலை என்னன்னா, ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுச்சு. நம்ம சுவாசிக்கிற அந்த பிராணவாயு இருக்கு இல்லையா, அதை உருவாக்க ஆரம்பிச்சுது. ஒரு பாக்டீரியா, ஒரு செல் உயிரினம் அது எவ்வளோ ஆக்சிஜனை உருவாக்கிட முடியும்? இந்த மாதிரி பல கோடி சைனோ பாக்டீரியாக்கள் சேர்ந்து பல லட்சம் ஆண்டுகள் இதை ப்ரொடக்ஷனை உருவாக்கி ஒரு ஸ்டேஜில் இந்த பூமியை சுற்றி ஓசோன் லேயர்னு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகி இந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிஜன் எல்லாம் பூமிக்குள்ளேயே தங்க வைக்கப்பட்டு இந்த சூழல் உருவானதுக்கப்புறம் தான் உயிர்களே உருவாக ஆரம்பிச்சுது. அப்போ அந்த எனர்ஜி உருவாக்கம், அதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆக்சிஜன் சூழல் இரண்டையும் உருவாக்கக்கூடிய அந்த சயனோ பாக்டீரியா அதுக்கப்புறம் காணாமல் போய் இந்த சயனோ பாக்டீரியாவால் உருவாக்கப்பட்ட தாவரங்களுக்கே அது உணவாகி அந்த தாவரங்களில் பச்சையம் அப்படின்ற விஷயமா இருந்து சூரிய ஒளியிலேருந்து இன்றைக்கும் அது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக எனர்ஜியையும் ஆக்சிஜனையும் அது உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த ஒரு உணவுப் பொருளில் இந்த சயனோ பாக்டீரியா இருக்குதுங்க. அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு சூரியனுடைய சக்தியிலேருந்து அதை உள்வாங்கி பலவிதமான எனர்ஜிகளை உருவாக்கக்கூடிய சக்தி உடம்புக்கு கிடைக்கும் இல்லையா?
இந்த வீடியோவில் பேச போகிற அந்த உணவுப் பொருளுடைய மருத்துவ குணங்களை பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் எல்லாரும் போட்டாங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, இது ஹீமோகுளோபின் அதிகமாக உருவாக்குது, இது நுரையீரலை கழுவி சுத்தம் பண்ணுது, இது இதய பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது, இரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை நீக்குது, கிட்னியை கழுவி சுத்தம் பண்ணுதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். உடலுடைய ஆல்மோஸ்ட் அத்தனை உபாதைகளும். மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னென்னா, டயபெட்டிஸ் டைப் 2 பேஷண்ட்டுக்கு இதை ரெகுலராக சாப்பிடும்போது அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுது. போக போக மாத்திரையோட அளவையும் அவங்க குறைச்சிட்டு வர்றதாக நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. பிளட் சுகருக்கு டைப் 2 டயபெட்டிஸுக்கு மிகப்பெரிய உணவுப் பொருளாக அவர்களை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய விஷயமாக கூட இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளட் ப்ரெஷருக்கு இது மிகப்பெரிய இது. ஏன்னா ரத்த நாளங்களை சுத்தம் பண்ணி ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக ஆரம்பிச்சு இதை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்ல வந்த விஷயம், நாசா ஏன் இதை இப்போ பார்த்துது? இப்போ இந்த சைனோபாக்டீரியா இப்படிப்பட்ட முக்கியமான வேலையை செய்து உயிர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்ததுனால இதை ஸ்பேஸில் ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இந்த உணவுப் பொருளை இது ஒரு தாவரம், இந்த தாவரத்தை அங்கே வளர்த்தோம்னா அங்கேயும் உயிர்கள் உருவாகிறதுக்கு இது பயன்படுமா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த தாவரம் ஸ்பேஸ்லேயும் வளர்வதற்கான தகுதியை பெற்றது, ஸ்பேஸில் வளர்ந்தது. அவர்களுடைய ஆய்வு சக்ஸஸ் ஆச்சு. வேறு எந்த தாவரமும் ஸ்பேஸில் வளரவில்லை. இந்த தாவரம் ஸ்பேஸில் வளருதுன்னா அது எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய அஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளி வீரர்களுக்கு இந்த உணவை கொடுத்து பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க. விண்வெளிக்கு போனதுக்கப்புறமும் ஸ்பேஸ் ஃபுட்டில் அவங்க நம்பர் 1 ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஸ்பைரோலினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம். இந்த தாவரத்தின் பெயர் ஸ்பைரோலினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாசி இனத்தை சேர்ந்தது. இது நன்னீரிலும் உப்பு நீரில் கடல் நீரிலும் இரண்டுத்திலையுமே வளரக்கூடிய தன்மை உள்ளது. இது சயனோபாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடியது. இந்த ஸ்பைரோலினா அப்படின்றது இங்கே நமக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, மாத்திரை வடிவத்திலையும் பவுடர் வடிவத்திலையும் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இது விற்கிறாங்க. இது நிறைய விலை ஒன்று கம்மியாக வைப்பாங்க, ஒன்று ஜாஸ்தியாக வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள புரதத்தின் அளவை பொறுத்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்து வாங்கலாம். உங்களுக்கு தேவைன்னா டாப் 10 இந்த நல்ல ப்ராடக்டை விற்கக்கூடிய கம்பெனிகளை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. தன்னுடைய விண்வெளி வீரர்களுக்கே உணவாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாசா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாசா என்ன சொல்லுதுன்னா, 1 கிராம் இந்த ஸ்பைரோலினா பவுடர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ இந்த பக்கம் காய்கறிகள் பழங்கள் மற்ற விஷயங்கள் உடம்புக்கு எவ்வளவு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, லோ கார்ப்ஸ் அண்ட் ஹை புரோட்டீன் உள்ள விஷயங்களாக இந்த பக்கம் அடிக்கிட்டு 1 கிராம் இந்த தராசில் இந்த பக்கம் வச்சிங்கன்னா ரெண்டும் ஈக்குவல். அவ்வளவு சத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த 1 கிராம் உடம்புக்கு இவ்வளோ பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் உண்டாகக்கூடிய எனர்ஜியை சத்துக்களை உடம்புக்கு அது கொடுக்கக்கூடியதுன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயமா இந்த ஸ்பைரோலினா இருக்குது. இது இந்தியாவில் பல பேருக்கு தெரியல. ஆனால் பண்டைய தமிழர்களும் இந்தியர்களும் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை வாங்கி எப்படி சாப்பிட்ணும், யார் சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும்? 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை சாப்பிட்லாம். 5 வயதிற்கு ஏன்னா இதில் குளோரோஃபில் நிறைய இருக்குது. அந்த குளோரோஃபில்லை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி 5 வயதுக்கு மேற்பட்ட உடலுக்கும் குடலுக்கும் தான் இருக்குது. அந்த குளோரோஃபில்ல தான் இந்த சைனோபாக்டீரியா இருக்குது. அதனால 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை சாப்பிடலாம். உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வளர்ந்த நிலையில் இருக்குன்னா நீங்கள் சாப்பிட வேண்டாம். கொலஸ்ட்ரால் தைராய்டு அளவுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க சாப்பிட வேண்டாம். மற்ற அத்தனை பேரும் இதை சாப்பிடலாம். இப்போ இது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடியதுன்றனால இதை தனியாக சாப்பிட வேண்டாம். இதை இந்த பவுடர் வடிவத்தில் ஏதாவது ஜூஸ் கூட கலந்து சாப்பிடலாம். அதை உடலை குளிர்விக்கக்கூடிய ஜூஸ் என்ன இருக்குது, லெமன் ஜூஸ் இருக்குது, வாட்டர் மெலான் இருக்குது, மோர் இருக்குது. இந்த மாதிரி உடலை குளிர்விக்கக்கூடிய ஜூஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஜூஸுங்களில் கலந்து சாப்பிடலாம். ஏன்னா இது கடல் பாசி இனத்தை சேர்ந்ததுனால இதுக்கு சுவை அவ்வளவா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல்லும் இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு இதை தேனில் கலந்து நம்ம கொடுக்கலாம்.
நம்ம சாலட் செய்கிறோம், ஃப்ரூட் சாலட் செய்கிறோம், வெஜிடபிள் சாலட் செய்கிறோம், அது மேலே தூவி கொடுக்கலாம். இப்படி பல விதமான விதத்தில் வந்து ஐஸ்கிரீம் மேலே கூட தூவி ஃபாரினில் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்லாம். இல்லை இப்படிலாம் சாப்பிட எனக்கு பிடிக்கலைன்னா இது கேப்சியூல் வடிவத்தில், டேப்லெட் வடிவத்துலையும் கிடைக்குது. ஒரு டேப்லெட் போட்டிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு சாப்பிட்ணுன்னா 2லேருந்து 3 கிராம் தான் சாப்பிட்ணும். அது அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது எப்போ சாப்பிடணுன்னா நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்லான்னா சாப்பிட்லாம். ஏன்னா இது இயற்கை உணவு தான். இது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த காலை சாப்பாட்டுக்கும் மதியம் சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து அந்த சாப்பாட்டுக்கு முன்னாலேயும் பின்னாடி 1 மணி நேரம் கழித்து வந்து இது சாப்பிடுவது வந்து உகந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடும்போது வாரத்துக்கு 1, 2 சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. அப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிடுங்க. அப்புறம் தினம் சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் வந்து ஒவ்வொருத்தரோட உடல் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு எடுத்த உடனே ஏற்றுக்கும். ஒவ்வொருத்தருக்கு அது புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து பழகணும். அதுக்கான ரியாக்ஷன் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். தலை சுத்தல் இருக்கா, ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்கா, தலைவலி இருக்கா, என்ன இது நடக்குதுன்றதை கொஞ்சம் பாருங்கள். கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்லாம்னா சாப்பிட்லாம். டாக்டர்கிட்ட ஒரு தடவை அட்வைஸ் கேட்டுங்க. உங்கள் உடலுக்கான அந்த மெட்டபாலிசம் உங்கள் உடலில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் டாக்டருக்கு தான் தெரியும். ஒரு வார்த்தை டாக்டரை கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். மற்றபடி அத்தனை பேரும் இதை சாப்பிட்லாம். உலகம் மொத்தம் உள்ள பல கோடி பேர் இதை பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்காங்க. அதாவது கண்கள் தெளிவானதாகவும், உடல் இளைத்ததாகவும், கெட்ட கொலஸ்ட்ரால் உடல் மொத்தமும் நீங்கினதாகவும், உடலில் உள்ள நச்சு தண்ணி எல்லாம் வெளியேறினதாகவும், தங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளம் சரியானதாகவும், அடைப்புகள் சரியானதாகவும், கிரானிக் லீவர் டிசீசஸ், கிரானிக் கிட்னி டிசீசஸ் எல்லாம் சரியானதாகவும் ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் பயன்படுத்துபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிதுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மற்றவங்களுக்கு பலனளிக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாரையும் போய் சேரட்டும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.